எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில் எந்தெந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஒரு கேண்டல்ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், அப்புறம் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது நம்ம ஒரு முக்கியமான டூலாக எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் தான். நம்ம மெயினாக இண்டிகேட்டரை பற்றி பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த இண்டிகேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இதை எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ட்ரெண்டை இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்து பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு இண்டிகேட்டர். இந்த சார்ட்டில் தெரிஞ்சு ஒரு லைன் மாதிரி, இதுதான் அந்த ஒரு இண்டிகேட்டர். நம்ம மோஸ்ட்லி இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம கிளாஸில் பார்க்க மாட்டோம். ஆனால் எதுக்காக இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இடத்துல இது ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுவும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 50 EMA தான். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சார்ட்டில் ஆட் பண்ணுறது நான் போக போக சொல்கிறேன். இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லேக் இண்டிகேட்டர். லேக் இண்டிகேட்டர்னால் இப்போ ப்ரைஸ் ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூவ்மெண்ட்டான ப்ரைஸ் தான் என்ன பண்ணோம், இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் இந்த பேர்லேயே ஆவரேஜ்ன்றதுலேயே ஆவரேஜ் பண்ணோம். இப்போது இன்றைக்கி ஒரு 100 ரூபாயிலையும் ஒரு 80 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இதில் எந்த ப்ரைஸில் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிடுச்சோ அந்த ப்ரைஸில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சைடு மாதிரி ஆவரேஜ் ஆகிட்டு ஒரு லைன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலே கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் போச்சு அப்படின்னா இதை நம்ம புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, மார்க்கெட்டு இந்த லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை பியரிஷ் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம். கீழே அதான் மேலேயும் கொடுத்துருப்பேன். இதுவே இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் மேலே ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சார்ட் பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த ஒரு லைனுக்கு மேலே கீழே வருது, மறுபடியும் இந்த லைன்லேருந்து மேலே போகுது, மறுபடியும் இந்த லைனில் கீழே வருது, இந்த லைன்லேருந்து மேலே போகுது, மறுபடியும் இந்த லைனில் கீழே வருது. ஸோ இந்தமாரி மேலே கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் இப்போது சைட் வேஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேப்பா, இந்த இண்டிகேட்டர் சொல்லிட்டேன். இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இண்டிகேட்டர் மட்டும் பிளைண்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சிடுவோம். ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிவிடுவோம். மூணாவது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எதனா ஃபார்ம் ஆகிருக்கான்றதை பார்ப்போம். இது மூணுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு ஸோ இங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்பீங்கன்னா, ஹெல்ப்பு இந்த 50 மூவிங் ஆகுது லைனை ஹெல்ப்பிங்காக நீங்கள் கேட்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் இதுவும் ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்துட்டு, இந்த லைன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், தைரியமாக ட்ரேட் என்ட்ரி போகலாம். ஸோ இந்த ஒரு லைன் நமக்கு ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இது ஒரு லேக் இண்டிகேட்டர்ன்றதுனால நம்ம மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ண போதில்லை. பட் இதையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட் தாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த 1 டே சார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஸ்டாக்கு இல்லை ஜீரோ தான் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு இண்டிகேட்டரை உங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணலாம், ஃப்ரீ தான். அந்த இண்டிகேட்டர் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களோட டூல் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃப்ஆஃப்எக்ஸ்னால் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது அர்த்தம். அந்த இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் அதை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் நம்ம டைப் பண்ணாலே நமக்கு பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்களா, ஃபேவரட் போட்டு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் சார்ட்டில் அது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ்ன்ற சிம்பிள் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போது இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்தாச்சு. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது 50ன்ற ஒரு லென்த்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இது ட்ரேடிங் வியூ இல்லையா, ட்ரேடிங் வியூவில் டிஃபால்ட்டாக 9 லென்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், 15 மாற்றிக்கணும். இதே நீங்கள் அப்ஸ்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே 50 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் 50 இருக்குதா இல்லை 9 இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு EMA 9 இருக்கு இல்லையா, இந்த அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டே லென்த்துன்னு காமிக்கும். ஸோ இங்கே ஸ்மூத்திங்கிறது மாதிரி காமிக்கும். ஸோ இதை விட்டுருங்க. இங்கே லென்த்துன்னு இருக்கு இல்லையா, இந்த லென்த்தில் என்ன பண்ணிக்கோங்க, 50ன்றதை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் லென்த்தை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைன் வேறு மாதிரி மழை சார்ட்டை ஒட்டியே வந்துச்சு. இப்போ இந்த 50 வந்தனே பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் இருந்தால் தெரியுது, நிஃப்டி இந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ மேபி டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேரக்ட் சொல்லக்கூடாது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்னா என்ன, ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும்.
மூணாவது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோமா? ஸோ நம்ம வந்து பெருசாக நம்ம இந்த டாப்புக்குலாம் நம்ம போக தேவை சரிங்களா? நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வரைஞ்சால் போதும். நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, பாட்டமில் இந்த ஒரு இடத்துல இருக்குது ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு இடத்துல இருக்குது சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலலாம் வந்து போய்ட்டு நல்லா ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு இடத்த மட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியாச்சுங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக இந்த இடத்துல வந்து நோட் பண்ணி பாருங்களேன். என்ன இருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளால் என்ன நினச்சிருப்போம், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சு, சப்போர்ட் அதாவது அதே போல் இந்த 50 லைனும் பிரேக் பண்ணிச்சு. அப்போ மார்க்கெட் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இங்கே ரெசிஸ்டன்ட் இருந்தனால மார்க்கெட் என்ன இருக்குது, இதை பிரேக் பண்ணியிருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே ரெசிஸ்டன்ட் போய் கீழே எடுத்துவேன். நமக்கு என்ன இருக்குன்னா, தொடர்ந்து இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனையும் என்ன பண்ணியிருக்கா, இந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்டம் கட்டல் நமக்கு வந்து அப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ரெசிஸ்டண்ட்டில் மார்க்கெட் போயிட்டு திரும்பியிருக்கு, ஒன்றாவது டவுன் ட்ரெண்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பாட்டமில் பிரேக் பண்ணியிருக்கான். ரெண்டாவது விஷயம் நமக்குன்னா அது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு. இந்த ரெசிஸ்டன்ட் லைனை நோக்கி போகிறப்ப பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கண்டல், அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் பாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில், மறுபடியும் வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஏதோ இண்டிஷன் கேண்டில், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ அந்த டச் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டில். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுன்றதை இந்த ஒரு இடத்துல நமக்கு 1 டே டைம் ஃப்ரேம் நிரூபித்தாச்சு. ஸோ ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாலாவதாக ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கிறோம். அப்படி மூவிங் ஆவரேஜ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் என்ன ஆச்சு, டவுன் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக புட் ஆப்ஷன் பக்கம் மார்க்கெட்டில் போகலாம், இல்லை ஃபியூச்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நான் நிஃப்டி வந்து எல்லாருமே யூஸ் பண்ண டூல்ன்றதால தான் நான் வந்து நிஃப்டி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து அந்த மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஒரு ஏரியா. ஏன்னா இந்த ஒரு ஏரியான்றது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம் இல்லையா, ஆக்சிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட் தான் இந்த ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகுது, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனும் மீட் ஆகுது, ப்ளஸ் இந்த மூவிங் லைனும் மீட் ஆகுது இல்லையா? ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகிறதுனால நமக்கு இது ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டீப்பான செல் ஆஃப் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்கலன்னா, ப்ரோ நீங்கள் அப்படியே ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், ஒரு கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டலுக்கு உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அது என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த கேண்டலுக்கு உள்ளே போய் பார்க்குறோம். இந்த உள்ளே போய் பார்க்கறதுனா என்ன, டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணோம், இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு 4 ஹவர்ஸு. இப்போ நமக்கு இந்த 4 ஹவர்ஸில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்களா கிளியராக இந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ப்ளஸ் இந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக கீழே இறங்கி வந்துட்டு இந்த லைனை போய் டச் பண்ணிட்டு அந்த அந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டுனா இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்து தொடர்ந்து செல் ஆஃப் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த 4 ஹவர்ஸ், அதாவது இந்த 1 டே டைம் ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்றது போய் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேடிங்கை வந்து முடிவு பண்ணோம். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி தான் நம்ம சொல்கிறேன், வந்து மேலே முடிஞ்ச போனால் நல்லா இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர் கேண்டிலே உங்களுக்கு வந்து நல்லா மேலே போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப், ப்ளஸ் இந்த டவுன் செல்லக்கூடிய இந்த டார்கெட்டையும் போய் பார்த்தீங்கன்னா அடிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு, 17,900லேருந்து 17,400. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட் ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் உங்களுக்கு லாபத்தை எடுத்து கொடுத்துருக்கும். இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் இந்த ஒரு ஹரிசாண்டல் லைனை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நம்ம ஐடிசியோட 4 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நல்லா கண்டுபிடிச்சி நம்ம மார்க்கெட்டில் சப்போர்ட் நான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு ஒரு லைன் பண்ணி ட்ரா பண்ணிப்போம். இதில் இப்போது இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இந்த ஒரு இடம், இங்கெல்லாம் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த லைன் தொட்டுட்டு ரிவர்சல் ஆயிருக்குதா? ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கேண்டலாக கிடையாது, மொமெண்டம் கேண்டல் கிடையாது, ஒரு லாங் வீக் கேண்டல் தான் இருந்திருக்கு ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்கு இந்த கேண்டில், இந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு, ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கா. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த வீடியோக்கான மெயின் கான்செப்ட் எது, இந்த மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட். இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலான்றது தான் இது நம்ம கொடுக்குறது. இப்போ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, 334 ரூபா. இப்போ 334 ரூபாய்க்கு நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 360 ரூபா, உங்களுக்கு 26 ரூபா ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லெவல்ஸை கண்டுபிடிக்கிறோம். லெவல்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த பேட்டர்லாம் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட்டு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கடைசியாக இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம ஹேவல்ஸோட 4 hour டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சார்ட் பாருங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சார்ட்டுமே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, ட்ரேட் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஹேவல்ஸ் வந்து இன்னும் ட்ரேட் என்ட்ரியே கிடைக்கல. அப்போது இந்த ஒரு கிளாஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எவரெஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம முடிஞ்சு போனதை நம்ம எப்படி வேணால் மாற்றி சொல்லிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக கணிக்க முடியாது. ஆனால் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம என்ன பண்ணோம், அனலைசிஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணால் கரெக்டாக போகுதா இல்லையான்றதை நமக்கு காலம் அழகாக பதில் சொல்லிடும். இப்போ வந்து அந்த சார்ட் வந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் ட்ரா பண்ணிவிடும் ப்ராப்பராக. சரிங்களா? ஏன்னா நம்ம சார்ட் எடுத்துனா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதுதான். இங்கே ஒரு இடம், மறுபடியும் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, ஃபைனலாக இந்த ஒரு இடம் அண்ட் இருக்குதுலே டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு இடம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைனை இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்தாச்சு. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த லார்ஜர் ட்ரெண்ட் லைனையும் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா இந்த லார்ஜர் ட்ரெண்டு கிட்ட போக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் மோடு மாதிரி இருக்கா, பெரிய ரெட் கலர் கண்டில் வரதா இருக்கட்டும், மறுபடியும் க்ரீன் கலர் கண்டில் மேலே போகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் சார்ட் ஜூம் பண்ணிப்போம். இந்த இடம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்றதுனால இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50 மூவிங் ஆவரேஜ் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ளஸ் நம்ம வரைஞ்சக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் லைன்லேயும் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இங்கே தொட்டுட்டு நல்லா மேலே போய் தான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த லார்ஜர் ட்ரெண்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எவ்வளோ 1210. சரிங்களா? அப்போ நீங்கள் ட்ரேட் என்ட்ரியை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம், இந்த ஒரு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும், சப்போர்ட் வந்து எடுத்திருக்கா, எஸ் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கா. அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போக போகுது. ரெண்டாவது நமக்கு இங்கே கேண்டல்ஸ்டிக் என்ன ஃபார்ம் ஆகுதா, ஆமாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நியர்பை போகிறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரெட் கலர் கேண்டல் வந்து பியர் ட்ராப்பாக இருக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து செல்ல சொல்லுவாங்க சொல்லி வர வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பியர் ட்ராப்பாக இருக்கலாம்னு தோணுது. சப்போஸ் நாளைக்கு ஒரு 4 hour கேண்டலு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைனையும் இப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கிளியரான அப் ட்ரெண்டுக்கான டேரக்ஷன் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 ட்ரெண்டில் விட்டு பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனு. ரெண்டாவது இந்த 50 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. மூணாவது கன்ஃபர்மேஷன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ஒரு மொமெண்டம் கேண்டல் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் கிட்ட போகிறப்பே அந்த மொமெண்டம் கேண்டல் தான் இருக்குது. ஸோ மேபி இது வந்து ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் இது வந்து கிளியரான ட்ரெண்டு நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு அப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு ட்ரேட் என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக வாங்கிட்டாங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணாது. கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து சார்ட் பட்டன் கிடச்சி, சார்ட் பட்டன் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து ஒரு லாங் வீக் கேண்டில் இங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த ஒரு லைனை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஸ்டாக்கில் ஒரு லாங் என்ட்ரி போகலாம். அப் டு 1260 வரலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ, இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் குயிக் ஸ்விங் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, என்ட்ரி போகும்போது இது 4 ஹவர்ஸ்லேயே போக முடியாது, இன்ட்ராடே டைம் ஃபிலிம் மூவ் பண்ணிடணும். அதாவது இப்போ என்ன பண்ணுறோம், 1 ஹவரில் மாற்றிக்கிறோம். 1 ஹவரில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்குதா, எஸ் ப்ரைஸ் ஆக்ஷனாக தெரிஞ்சிருக்குது. இந்த ஒரு கேண்டில் சப்போர்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ப்ளஸ் இந்த ஒரு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் ரிஜெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு திரும்பியும் இந்த லைனுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? அப்படி போனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
அதே 1220 ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணலாம். சரிங்களா? இப்போ எல்லாருமே இந்த கிளாஸை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட இப்போது மெர்ஜ் பண்ணி அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கோங்க. டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே என்ன பண்ணுவேன், எப்பயுமே நான் சொல்கிறது தான், மறுபடியும் நான் டைம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிங்க. ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சா, இல்லை ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்குதா, இல்லை ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் பண்ணலையா, இல்லை ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்துட்டுருக்கான்றதை பாருங்கள். மூணாவது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கற்றுக்கிட்டு அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன ஃபார்மாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாலாவதாக இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து உங்களோட ப்ராக்டிஸ். இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு சார்ட்டில் மட்டும் பார்க்கணும். நான் வந்து மொத்தம் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் காமிச்சேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 எக்ஸாம்பிள் கூட இல்லாமல் மிச்சமாக பார்க்கணும். உங்களுக்கு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆசை இருக்கலாம், அந்த ஸ்டாக்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் டெய்லி கூட நைட் டைமில் ஜூம் மீட்டிங் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கண்டக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோர்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணி வரோம். சரிங்களா?